November 24, 2004, Aurora, Colorado. மண்டே மார்னிங் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியில் எல்லா எம்ப்ளாயீஸும் யூஸ்வலாக அவங்களோட டெஸ்கில் உட்காந்து அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு டெஸ்க் மட்டும் அன்னைக்கு எம்டியாக இருந்தது. அதுதான் 48 வயசான ஆல்கைட்டோட டெஸ்க். இனிஷியலி யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல. மேபி அவர் லேட்டாக இருப்பார் இல்லைனா சிக்காக இருப்பாருன்னு தான் நினச்சாங்க. லேட்டராக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு கால் பண்ண ட்ரை பண்ணப்போ அவரோட ஃபோன் அட்டென்ட் ஆகலை. என்னடா இது, ஆல்கைட் இப்படி பண்ணுற ஆள் கிடையாதே, என்னவா இருந்தாலும் காலை அட்டென்ட் பண்ணி பேசிடுவார், ஆனால் இன்னைக்கு காலும் எடுக்கலை அண்ட் மெசேஜஸும் எடுக்கலைன்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கவலையானாங்க. அண்ட் இமீடியட்டாக ஆல்கைட்டோட சிஸ்டரான பார்பராக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. பார்பராவும் உடனே ஆல்கைட்க்கு கால் பண்ணாங்க அண்ட் அவங்களோட காலும் ஆல்கைட் அன்னைக்கு எடுக்கலை. இது பார்பராக்கு நார்மலாக தெரியல. ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குமோன்னு இம்மீடியட்டாக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. உடனடியாக போலீஸ் ஆல்கைட்டோட வீட்டுக்கு போனாங்க. வெளியே பார்க்கும்போது எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருந்தது. ஆனால் வீட்டுக்குள்ளே போனப்போ போலீஸுக்கு ஒரு அதிர்ச்சியான காட்சி காத்துட்டு இருந்தது. பேஸ்மெண்ட்க்கு பக்கத்தில் ஆல்கைட்டோட லைஃப்லெஸ் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கிரைம் சீனை பார்த்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு இது ஒரு ஆர்டினரி மர்டரா தெரியல. போலீஸ் லேட்டர் இது அவங்க பார்த்த டஃபஸ்ட் கிரைம் சீன்ல ஒன்றுன்னு சொன்னாங்க. ஆல்கைட்டுக்கு என்னதான் நடந்தது அதை கண்டுபிடிக்க நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போகணும். Hi, welcome to the channel. This is the mysterious murder case of Alkite. ஆல்கைட் 48 வயசு, அரோரா கொலராடோவில் தனியாக வாழ்ந்து வந்த ஒரு இன்ஜினியர். அவர் ஒர்க் காரணமாக அமெரிக்கா மட்டும் இல்லை, பல பல கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தார். ஆல்கைட்டை தெரிஞ்சவங்க அவரை பற்றி ஒரே விஷயம் மட்டும்தான் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். ஆனால் அவர் அடிக்கடி ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்ததால் அவருக்கு அவ்வளோவா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு சொன்னாங்க. மேரேஜ் டிவோர்ஸில் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட லைஃப் கொஞ்சம் லோன்லியாக மாறிச்சு. அதனால அரோரால வாங்கின அவரோட வீட்டு பேஸ்மெண்ட்டை ரெனோவேட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் அப்பார்ட்மெண்ட்டாக மாற்றி அதை ரெண்ட்க்கு விடலாம்னு பிளான் பண்ணாரு. லோக்கல் நியூஸ் பேப்பரில் ரெண்டல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு. அட்வர்டைஸ் கொடுத்த சில நாட்கள்லேயே அவருக்கு ஒரு கால் வந்தது. அந்த காலை பண்ணது ராபர்ட் கூப்பர். ராபர்ட் கூப்பர் ரீசெண்டாக அரோராவுக்கு மூவ் ஆகியிருந்தான் அண்ட் அவன் டெம்ப்ரரியாக அவனோட சிஸ்டர் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அவனுக்கு இம்மீடியட்டாக ஒரு ரெண்டல் ஃப்ளாட் தேவைப்படுதுன்னு ஆல்கைட் கிட்ட அவன் காலில் சொன்னான். ஃபோனில் பேசும்போது அவன் ரொம்ப பொலைட் அண்ட் மரியாதையோட பேசினான். ஆல்கைட்டும் உடனே அவரோட பேஸ்மெண்ட்டை வந்து பார்க்க சொன்னார். அண்ட் அடுத்த நாளே ராபர்ட் கூப்பர் அந்த ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டை பார்க்க வந்திருந்தான். முதல் இம்ப்ரெஷனில் அவன் ரொம்ப டீசெண்டாக தெரிஞ்சான். ஒரு 30 to 40 இயர்ஸ் இருக்கும், கர்லி பிளாக் ஹேர், ஒரு நல்ல ஃபார்மல் ட்ரெஸ் போட்டிருந்தான். பட் நடக்கும்போது கொஞ்சம் லிம்ப் இருந்துச்சுன்னு சில விட்னஸஸ் லேட்டர் அதை ரீகால் பண்ணாங்க. ஆல்க்கு இந்த பர்சன் மேலே எந்த சந்தேகமும் வரல. இமீடியட்டாக அவங்க ரெண்டல் டீட்டெயில்ஸ் பற்றி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாமே ஒரு நார்மல் டெனன்ட் மீட்டிங் மாதிரி தான் முடிஞ்சிச்சு. மே 18, 2004 ராபர்ட் கூப்பர் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ஃபில் பண்ணினா. அட்வான்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் மந்த் ரெண்ட்டாக சேர்த்து ஒரு $500 ஆல்கைட்க்கு பே பண்ணா. டாக்குமெண்ட்ஸ் கூட சப்மிட் பண்ணா அண்ட் ஆல் அவரோட பேஸ்மெண்ட்டோட கீயை அன்னைக்கு அவனோட கையில் கொடுத்தாரு. அந்த நாள் ஆல் ஒரு டெனண்ட்க்கு கீ கொடுக்கல. அவருக்கே தெரியாமல் ஒரு மிஸ்ட்ரியான பர்சனை அவரோட வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். அடுத்த நாள் ஆலோட கேர்ள் ஃப்ரெண்ட் லிண்டா முதல் முறையாக ராபர்ட் கூப்பரை பார்க்குறாங்க. ஆனால் அந்த மீட்டிங் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. ஏன்னா ராபர்ட் கூப்பர் லிண்டாவை பார்த்த உடனே அவசர அவசரமாக வெளியே கிளம்பிட்டான். ஒரு ஐ கான்டாக்ட் கூட கிடையாது அண்ட் லிண்டா கிட்ட எதுவுமே பேசல. கொஞ்சம் அவசரத்தில் எஸ்கேப் ஆகுற மாதிரி இருந்துச்சு. பட் மேபி அவன் ஏதோ எமர்ஜென்சியில் இருப்பான்னு நினச்சி அதை இக்னோர் பண்ணிட்டாங்க. 24th மே போலீஸ் கிரைம் சீனை செக்யூர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ரூமையும் டீட்டெயிலாக சர்ச் பண்ணுறாங்க. கிரைம் சீனை பார்த்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு இது கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணப்பட்ட கிரைம்னு தோணுச்சு. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி கிச்சன் சிங்க்ல நைஃப் அண்ட் ஹவுஸ் கீஸ்,
ப்ளீச்ல சோக் பண்ணியிருந்தது. கில்லர் எவிடன்ஸ டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினர் அட்டாப்சி கண்டக்ட் பண்ண ரிப்போர்ட்ல ஆல்கைட் மேல ப்ரூட்டல் அட்டாக் நடந்திருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அவரோட பாடியில மல்டிபிள் ஸ்டாப் வூண்ட்ஸ் இருந்ததாகவும், கை கால்ல ஃபைட் பண்ணின மாதிரி இன்ஜூரியஸ் இருந்ததாகவும், இத பார்த்த போலீஸ்க்கு தன்னோட உயிர காப்பாத்திக்க ரொம்ப நேரம் போராடியிருப்பாருன்னு தோணுச்சு. கிரைம் சீன்ல இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்ளூ கிடைச்சது. ஒரு சின்ன ட்ராப் ஆஃப் பிளட் ஸ்டெயின். அது ஆலோட பிளட் இல்ல. அப்போ அது கில்லரோட பிளட்டா இருக்கலாம்னு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் யோசிச்சாங்க. உடனே டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி அத டேட்டாபேஸ்ல கம்பேர் பண்ணாங்க. ஆனா, எந்த ஒரு மேட்சும் கிடைக்கல. மீன்வைல் போலீஸோட அட்டென்ஷன் மொத்தமும் ராபர்ட் கூப்பர் மேல தான் இருந்தது. பேஸ்மெண்ட் ரூமை சர்ச் பண்ணாங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட் கிடைச்சது. டாக்குமெண்ட்ஸ்ல வெரிஃபை பண்ணாங்க. அப்போதான் ஒரு ஷாக்கிங்கான ட்ரூத் வெளியே வந்தது. ராபர்ட் கூப்பர் கொடுத்த அட்ரஸ் ஃபேக், சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் ஃபேக் அண்ட் ஆல்சோ ஃபோன் நம்பர் ஃபேக். போலீஸ்க்கு அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. இவங்க தேடிட்டு இருக்கிறது ஒரு டெனன்ட்டே இல்ல, தன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை மறைச்சு வாழ்ந்த ஒரு மிஸ்ட்ரி மேன். விட்னஸ் சொன்ன டிஸ்கிரிப்ஷன் வச்சு போலீஸ் ஒரு காம்போசிட் ஸ்கெட்சை கிரியேட் பண்ணாங்க. 30லேருந்து 40 இயர்ஸ், கர்லி பிளாக் ஹேர். இந்த ஸ்கெட்ச் மீடியால ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அவனை யாருமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. போலீஸ்க்கு இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஆல்கைட்டோட ட்ரக் வீட்டில் இருந்த கொஞ்ச தூரத்தில் ஏடிஎம் கிட்ட கண்டுபிடிச்சாங்க. ஏடிஎம் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணும்போது ஒரு புது க்ளூ கிடைச்சது. ஆலோட ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி யாரோ $1000 வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க. கேமரா ஃபுட்டேஜில் அந்த பர்சன் மாஸ்க் போட்டிருந்தான். ஃபேஸ் கிளியராக தெரியல. போலீஸ் இது ஒரு ராபரிக்காக நடந்த மர்டர் கிடையாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா ஆலோட அக்கௌண்ட்ல அதுக்கும் மேல பணம் இருந்தது. வெறும் $1000 எடுத்ததால இங்க ராபரி மட்டும் மோட்டிவா இருக்கும்னு போலீஸ்க்கு தோணல. இன்வெஸ்டிகேஷன் இப்போ ஒரு 2 கேள்விகளை சுத்தி தான் நடந்துட்டு இருந்தது. ராபர்ட் கூப்பர் உண்மையிலேயே யாரு? ஏன் ஆல்கைட்டை டார்கெட் பண்ணான்? பல நாட்கள், வாரங்கள், மாசங்கள், ஏன் வருஷங்களும் தாண்டி இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டே இருந்தது. போலீஸ்க்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. ஆனா அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை கிரைம் சீன்ல கிடைச்ச அந்த டிஎன்ஏ சாம்பிள் மட்டும்தான். 2019ல இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அந்த டிஎன்ஏ சாம்பிளை மறுபடியும் அட்வான்ஸ் ஃபாரன்சிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணாங்க. அனாலிசிஸ்ல சஸ்பெக்டோட ஆன்சிஸ்ட்ரி யூரோப் சைடு இருக்கலாம்னு சில இண்டிகேஷன்ஸ் கிடைச்சிச்சு. இந்த கேஸை பத்தி லேட்டர் ஒரு டெலிவிஷன் கோல்ட் கேஸ் ப்ரோக்ராம்லயும் டிஸ்கஸ் பண்ணாங்க. பப்ளிக் கிட்ட இருந்து புது லீட்ஸ் வரும்னு போலீஸ் ரொம்ப நம்பினாங்க. ஆனா இந்த நாள் வரைக்கும் போலீஸ் கிட்ட இருக்கிற 2 முக்கியமான க்ளூஸ், கிரைம் சீன்ல கிடைச்ச டிஎன்ஏ அண்ட் ராபர்ட் கூப்பர் யூஸ் பண்ண ஃபேக் ஐடென்டிட்டி. ராபர்ட் கூப்பர் யாரு? ஏன் ஆல்கைட் கொல்லப்பட்டாரு? இந்த 2 கேள்விக்கும் எப்பயாவது பதில் கிடைக்கும்னு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இன்னும் நம்பிக்கையோட இருக்காங்க. அன்டில் தென் இந்த ஆல்கைட் மர்டர் கேஸ் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவோட அன்சால்வ்ட் ஹாண்டிங் மிஸ்ட்ரீஸ்ல ஒண்ணா இருக்கு. இந்த கேஸை பத்தி உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ரூ கிரைம் ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. I'll see you in the next video. Until then, bye.